எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையை நம்ம முறையாக பராமரித்து வந்தாலே போதுங்க. நம்ம வீட்டில் பண சம்பந்தமான எந்த பிரச்சனையும் பற்றாக்குறையும் ஏற்படாது. அதுபோல் ஆரோக்கியத்தில் எந்தவித குறைவும் ஏற்படாதுன்னு சொல்லலாங்க. வீட்டில் மன நிம்மதிக்கும் நாம் எப்படி பராமரிக்கிறோம் என்பதற்கும் தொடர்பு இருக்குதாங்க. நாம் எப்படி பூஜை அறையை பராமரிக்கலாம் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பல குறிப்புகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் நீங்கள் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பூஜை அறையில் விளக்கை பார்த்தீங்கன்னா எண்ணெய் இல்லாமல் தானாகவே அணையாமல் பார்த்துக்கோங்க. பூஜை முடிந்த பின்னாடி சிறிது நேரம் கழித்து தாங்க பெண்கள் மலர்கள் கொண்டு ஒத்தி விளக்கை அணைக்கணுமா. பூஜை செய்த மணமிக்க பூக்களை நீங்கள் வெளியே தூக்கி போடாதீங்க. அதை நீங்கள் என்ன செய்யலான்னாங்க, அடுத்த நாள் காய வைத்து சீயக்காயோடு சேர்த்து அரைத்து மனமுள்ள சீயக்காயாக நீங்கள் பயன்படுத்திடாங்க. மழை நாட்கள்லாம் நீங்கள் தீபம் ஏற்றும் போது தீப்பெட்டி நமத்து போகாமல் இருக்க அதனுள்ள 4 அரிசி மணிகளை போட்டு வச்சுக்கோங்க. வியாழக்கிழமையில் நீங்கள் பூஜைக்கான பொருட்களை தேய்த்து சுத்தம் செய்து விளக்குகளுக்கு குங்குமம் இட்டு திரி போட்டு வச்சுக்கினா வெள்ளிக்கிழமையில் பூஜைக்கு உதவியாக இருக்குங்க. அணி இல்லாத படத்திற்கு பூ வைக்க பால் பாயிண்ட் பேனா மூடியை சல்டேன் கொண்டு சாமி படத்துக்கு பின் தடைகளாக விட்டுடுங்க. இந்த மூடியில் உள்ள காம்பை சுருகி நீங்கள் பூ வச்சுக்கலாங்க. பாத்திரம் கழுவ உதவும் கிளினிக் திரவம் தீர்ந்த பின்னாடி அந்த பாட்டில் விளக்கேற்ற உதவக்கூடிய எண்ணெயை ஊற்றி வச்சுக்கொண்டீங்கன்னா விளக்குகளுக்கு சிந்தாமல் நீங்கள் எண்ணெய் ஊற்றலாங்க. அஞ்சரை பெட்டியில் மஞ்சள் தூணு, குங்குமம், அச்சதை, கற்பூரனு, வாசனை பொடி, தீப்பெட்டி போன்றவற்றை போட்டு வைத்துக்கலாங்க. இடம் அடைக்காமல் இருக்குங்க. பூஜை அறைய ஒரே அளவுள்ள படங்களை மாட்டினீங்கன்னா பார்ப்பதற்கு பராமரிப்பதற்கும் உங்களுக்கு எளிதாக இருக்குங்க. வீட்டில் நீங்கள் கட்டாயம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ படத்தை வைத்து பூஜிக்கணுங்க. விளக்கெண்ணையும் நெய்யும் கலந்து தீபம் ஏற்றி குலதெய்வ வழிபாடு செய்வது உன் குலதெய்வத்தினுடைய அருள் நிலைத்திருக்க உதவியாக இருக்குங்க. வெளியூருக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் அரிசி துவரும் பருப்பை இன்னொரு கிண்ணத்தில் நல்ல தண்ணீரையும் பூஜையில் வைத்துட்டு செல்லுங்க. திரும்ப வருமுறை அவை தெய்வங்களுக்கு பிரசாதமாக இருக்குங்க. வலது உள்ளங்கையில் தாங்க மகாலட்சுமி இருப்பதால் காலை எழுந்ததும் நீங்கள் வலது உள்ளங்கையை பார்க்கணும். இது துவாதன தரிசனம்னு சொல்லுவாங்க. அமாவாசை திவசமாகிய நாட்களில் வாசலை கோலம் போடாதீங்க. அமாவாசை, பௌர்ணமி, மாத பிறப்புன்னு ஜென்ம நட்சத்திரம் ஆகிய தினங்களில் நீங்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்காதீங்க. பொதுவாக நீங்கள் நெற்றிக்கு திலகமிட பூஜை செய்யக்கூடாதுங்க. பெண்கள் பூசணிக்காய் உடைத்த கூடாதுங்க. இரு கைகளால் தலையை சொரிது ஆகாது. கர்ப்பிணி பெண்கள் தேங்காயை உடைக்காதீங்க. மற்றவர்கள் தேங்காய் உடைக்கும் இடத்துலவும் இருக்கவும் வேண்டாங்க. சாமி படங்களுக்கு வாசனம் இல்லாத பூக்களை சூடாதீங்க. வீட்டில் நிலைகளில் குங்குமம், மஞ்சள் வைக்கணும். இதனால் தீய சக்திகளும் விஷப்பூச்சிகள் வீட்டுக்குள் வராதுன்னு சொல்லுவாங்க. வீட்டு பூஜையில் கற்பூர தீபம் தானே குளிர்ந்து விடுவது தான் நல்லதுங்க. அணைத்திடாதீங்க. அதிகாலை பார்த்தீங்கன்னா 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ளே தீபம் ஏற்றணும். மாலை பார்த்தீங்கன்னா 5:30 மணி முதல் 6 மணிக்குள்ளே நீங்கள் தீபம் ஏற்றுவதால் நிறைவான வளத்தையும் பலன்களையும் உங்களுக்கு கிடைக்குங்க. எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் எவர் சில்வர் விளக்குகளை பூஜை அறையில் விளக்கேற்ற பயன்படுத்திடாதீங்க. நெய்யே, விளக்கெண்ணெய், வேப்ப எண்ணெய், இழுப்பை எண்ணெயை, தேங்காய் எண்ணெயை 5ம் கலந்து ஊற்றி 48 நாட்கள் விளக்கேற்றி நீங்கள் பூஜை செய்தீங்கன்னா தேவனுடைய அருளும் மந்திர சக்தியும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏற்றிய விளக்கில் இருந்து கற்பூரத்தையோ ஊதுபத்தியோ ஏற்றாதீங்க. விளக்கேற்றும் போது நீங்கள் மற்றவர்கள் ஏற்றி வைத்த விளக்கின் மூலமாக நாம் விளக்கை ஏற்றக்கூடாதுங்க. தீப்பெட்டி மூலமாக விளக்கேற்றி தான் வழிபடணும். பொதுவாகவே நம்ம பார்த்தோம்னா வீடு கட்டும்போது வாஸ்து சாஸ்திர முறைப்படி தாங்க ஒவ்வொன்றையும் அமைச்சு வீடு கட்டியிருப்போம். அதே போல் பூஜை அறையும் அமைச்சிருப்போங்க. இந்த பூஜை அறையை எப்படி பராமரிக்கணும், எந்த மாதிரியான படங்களை நம்ம வீட்டில் வைக்கலாம், எந்த சாமியினுடைய உருவங்களை வைக்கக்கூடாதுன்னு சந்தேகம் இருக்குதுங்க இல்லைங்க. அதற்கான ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்குறோங்க. சில கோவில்களுக்கு சென்று விட்டு வரும்போது அந்த தெய்வத்தினுடைய படத்தை வீட்டுக்கு வாங்கி கொண்டு போகலாமா? அப்படி வீட்டுக்கு வாங்கி வந்தோம்னா தீய பலன்கள் ஏற்பட்டு விடுமோ பயம் கூட மனதுக்குள்ளே இருக்குது இல்லைங்க.
இதனால் பல தெய்வங்களை நம்ம வழிபட மறுத்து ஒதுக்கி வைத்து தான் இருக்கோம். நம்ம வாடகை வீட்டில் இருந்தாலும் சொந்த வீட்டில் இருந்தாலும் சரிங்க, நாம் வசிக்கக்கூடிய இடத்துல நம்ம காக்கக்கூடிய தெய்வத்தின்க்குன்னு தனியாக ஒரு இடத்தை நம்ம ஒதுக்கி வைக்கணுங்க. தெய்வத்தினுடைய அருள் இருந்தால் மட்டும்தாங்க நம்ம வாழ்க்கையில் அனைத்து விதமான நலன்களையும் நாம் பெற முடியுங்க. சில வீடுகளில் தனியாக பூஜை அறைன்னு இருக்கும். ஆனால் வாடகை வீடுகளில் சிறிய வீடுகளை வசிப்பவங்களுக்கு இப்படிப்பட்ட தனி பூஜை அறை அமைக்க வாய்ப்பு இருக்காது. சிறிய இடத்தை மட்டும் நீங்கள் வழிபாட்டிற்காக ஒதுக்கிக்கலாங்க. பூஜை அறையை எப்படி இருந்தாலும் எந்தெந்த சுவாமி படங்களை வீட்டில் வைக்கணும், பூஜை அறையை எப்படி பராமரிக்கணும், பல சந்தேகம் இருக்குது இல்லைங்க. அப்படிப்பட்ட சந்தேகங்களுக்கு இந்த பதிவு தேவையுள்ளதாக இருக்குங்க. பூஜை அறை இல்லைன்னா தெய்வ படங்களை நீங்கள் வைப்பதாக இருந்தீங்கன்னா ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய சிறியதோ பெரியதோ அந்த இடம் சுத்தமாகவும் நறுமணம் நிறைந்ததாக இருக்கணுங்க. சுவாமி படங்களை நீங்கள் கிழக்கு மேற்கு வடக்கு திசைகளை நோக்கி இருக்கும்படி வைங்க. தட்சிணாமூர்த்தி நடராஜர் போன்ற சுவாமி படங்களை மட்டும் தெற்கு நோக்கி பார்த்து வைத்து வழிபடுங்க. இறந்தவர்களுடைய படங்களை நீங்கள் பூஜை அறையிலோ சுவாமி படங்களுடன் சேர்த்து வைக்காதீங்க. நம்முடைய முன்னோர்கள் வைத்து வழிபட்ட படங்கள் இருந்துச்சுன்னா நன்றாக இருந்தால் மட்டும் நாம் பூஜை அறையில் வைத்து வழிபடணும். சேதமடைந்த சுவாமி படம் இல்லைன்னா சிலைகளை வீட்டில் வைத்து வழிபடாதீங்க. நீங்கள் பூஜை அறையில் சிலைகளை வைத்து வழிபடுவதாக இருந்துச்சுன்னா அந்த சிலை பார்த்தீங்கன்னா சிறியதாக இருக்கணுங்க. தினமும் நீங்கள் அதற்கு அபிஷேகம் அலங்கார ஆராதனை செய்யணுங்க. நெய்வேத்தியம் படைத்து வழிபடணுங்க. சிலைகளை இப்படி வைத்து தாங்க வழிபடணும். ஒரு கோவிலுக்கு நீங்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய சுவாமி படங்களை வாங்கி வந்து வீட்டுக்கு மாட்டி வைத்தால் போதும். அந்த தெய்வம் நம்முடைய வீட்டில் நிலை பெற்று இருக்க நினைக்கக்கூடாதா? அந்த தெய்வத்திற்குரிய மந்திரத்தையும் பதிகங்களையும் தொடர்ந்து நீங்கள் பாராயணம் செய்து கொண்டு இருந்தால் தாங்க அந்த ஒளியால் ஈர்க்கப்பட்டு அந்த தெய்வ படத்திற்கு உரியேறி அந்த தெய்வத்தினுடைய அருள் பார்த்தீங்கன்னா வீட்டில் நிலைத்திருக்குங்க. உரியேற திரு என்பதை போலதாங்க சிலரின் வீடுகளில் தெய்வ படங்கள் தங்களிடம் பேசுவதை போல இருப்பதற்கு இதுதான் காரணமாங்க. அனைத்து சுவாமி படங்களையும் வைக்கணும்னு அடைத்தது போல சுவாமி படங்களையோ ஒரு படத்தின் மேலே இன்னொரு படங்களையோ சொருகி வைக்காதீங்க. வீட்டில் வைத்திருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய படம் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும்படி வைத்து சுவாமி படங்களை பூஜை செய்து வழிபடுங்க. புதிதாக நீங்கள் வீட்டிற்கு குடியேற போவதாகவும் வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா கடைகளில் நீங்கள் கேட்டாலே போதுங்க 5 தெய்வங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய படம் ஒன்றை கொடுப்பாரு இல்லைங்க. இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா விநாயகர்னு இரு பக்கங்களும் சரஸ்வதி லட்சுமி, அவர்களுக்கு அருகில் பார்த்தீங்கன்னா ஒரு புறம் திருப்பதி பெருமாளும் மற்றொரு புறமாக முருகப்பெருமானே இருப்பார். இந்த படத்தை வீட்டில் வைத்து வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. விநாயகர் பார்த்தீங்கன்னா வினைகளையும் தடைகளையும் விளக்கக்கூடியவராக இருக்கிறாரு. சரஸ்வதி தேவி உங்களுக்கு அறிவு ஞானத்தையும் கலைகளை தேர்ச்சியும் கொடுக்கக்கூடியவருங்க. மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா செல்வ வளங்களை கொடுக்கக்கூடியவளாக இருக்கா. திருப்பதி பெருமாள் பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை தரக்கூடியவராக இருக்கிறாரு. மகிழ்ச்சி செல்வத்திற்கு உரியவராகவும் இருக்கிறாருங்க. கையில் வெள்ளடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையும் நம்மை நெருங்காமல் நம்மளை பாதுகாத்துப்பார். வெற்றியை தரக்கூடியவர்னு சொல்லலாம். அத்தனை நலங்களும் ஒன்று சேர கிடைக்கிற நீங்கள் இந்த சுவாமி படத்தை வீட்டில் வைத்து வழிபட்டாலே போதுங்க. அம்மன் சிவன் போன்ற தெய்வங்களை இஷ்ட தெய்வங்களாக இருந்துச்சுன்னா அந்த தெய்வ படங்களை நீங்கள் வீடுகளை வைத்து வழிபடலாம். திருப்பதி பெருமாள் படங்களை வீட்டில் வைத்திருப்பது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தருங்க. நவகிரகங்களுடைய படங்கள்லாம் நீங்கள் வீடுகளில் வைத்து வழிபடக்கூடாதுங்க. நவகிரக தோஷம் இருந்துச்சுன்னா அந்த கிரகத்திற்குரிய தெய்வத்தை வழிபட்டுவாங்க. காளி, பிருத்திரியங்கா தேவின்னு நரசிம்மர் போன்ற உக்கிர தெய்வங்களுடைய படங்களில் வீடுகளை வைத்து வழிபடக்கூடாதுன்னு வாங்க. இந்த தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா உக்கிர வடிவம் கொண்டதற்கு காரணமே தன்னை சரணடைந்த பக்தர்களை காப்பதற்காக மட்டும்தாங்க. இந்த தெய்வங்களுடைய உருவங்களை நீங்கள் வீட்டில் வைத்தும் வழிபடலாம். எந்த தெய்வத்தின் படமாக இருந்தாலும் வீட்டில் இல்லைனாலும் குலதெய்வத்தின் படம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் கட்டாயம் இருக்கணும். குலதெய்வத்தினுடைய படத்துக்கு நீங்கள் தினமுமே பூ போட்டு கற்பூரம் காட்டி ஏதாவது நெய்வேத்தியம் படத்தை வழிபடுவது குடும்ப நலனை சிறக்க செய்யுங்க. நீங்கள் வீட்டில் வைத்து வழிபடலாங்க. இதனால் அந்த எந்திரத்தில் அடைக்கப்பட்ட தெய்வத்திற்கு எவ்வளவுதான் தினமும் நீங்கள் மந்திர ஜபம் செய்து வழிபட்டு வந்தாலுமே 12 ஆண்டுகள் மட்டும்தான் சக்தி இருக்குமாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது சாதாரண தகடாக மாறிவிடுன்னு சொல்லுவாங்க. அப்படி மாறிய பின்பு நீங்கள் துர்சக்தி வீட்டில் இருந்துச்சுன்னா அதை ஏற்று வைத்துக்கொள்ளுமா. நல்ல சக்தியை பூஜை செய்வதற்கு பதிலாக துர்சக்தியை நீங்கள் பூஜை செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டுடுங்க.
இதனால் முடிந்தவரை பார்த்தீங்கன்னா யந்திரங்களை பூஜை அறைகளை வைத்து வழிபடுவதை தவிர்த்துக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் மகாலட்சுமியை போற்றி, ஓம் மகாலட்சுமியை போற்றின்னு 3 முறை பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி.